அப்பாவை ஆராதிக்க போறோம். இவ்வளவு நாள் நடக்கிற நல்ல அப்பா, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசர், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எல்லாரும் சேர்ந்து நல்ல எபினேசர், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசர் அப்பா நடத்தினாங்களா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. உஷாரையானரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. உரையாடலரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மாலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். அப்பா நடத்துனாங்களா? தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது, உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். அப்பா நடத்துனாங்க. சேர்ந்து பாருங்க. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது, உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை மீளாமல் காப்போம், அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் எல்லா நெருக்கத்திலும் என்னை மீளாமல் காப்போம், அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எல்லாரும் சேர்ந்து நல்ல எபினேசர், எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அப்பா உயர்த்தலாமா? நல்ல எபினேசர், எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எல்லாரும் ஏசப்பா நடத்துனாங்களா? உண்மையிலும் மகிமையிலும் உண்மத்திலும் துன்பத்திலும் எல்லா வேலையிலும் அப்பா நடத்துனாங்களா? அப்பா நடத்தினாங்க. பாட போறோம். அப்பா உங்களோடு நான் இணைஞ்சிருந்த ஏசப்பா. எல்லாரும் சொல்லணும், உங்களோடு நான் இணைஞ்சிருந்தோம்ப்பா, உங்களோட நான் வாழணும் ஏசப்பா. நீங்க வாழணும், நான் உங்களுக்குள்ள வாழணும் ஏசப்பா. நீங்க வாழணும் ஏசப்பா, நான் உங்களுக்குள்ள வாழணும் ஏசப்பா. உங்க அன்பை ருசிப்பா இருக்கிற பார்க்க அதை மாற்றுங்கப்பா, உங்க அன்பை ஊற்றுங்கப்பா. உங்களோடு நான் இணைஞ்சிடணும் அப்பா. எல்லாரும் சேர்ந்து அப்பா உயர்த்தலாமா? அப்பா உங்களோடு நான் இணைஞ்சிருந்தேன். எல்லா சூழ்நிலையில காத்து என்னை நடத்தினீங்களே ஏசப்பா. எல்லாரும் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. உயர்த்தலாமா பவர் உன்னத தேவரே,
ஏசப்பா உங்களுக்காக மாத்திரம் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றிதானே அப்பா. என் இரவெல்லாம் பகலெல்லாம் என் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உங்களுக்காக துடிக்குதப்பா. ஒரியாதலரே ஷலரமா மரியாதலரே நினைவெல்லாம் பேச்செல்லாம் ஏசப்பா உங்களை பற்றி தானே அப்பா. இன்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கனும் துதித்து மகிழனோ ஏசப்பா தூயோனாய் வாழட்டும். உங்களை துதித்து மகிழனோ ஏசு சாமி தூயோனாய் வாழனோ. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உங்களுக்காக துடிக்குதப்பா. நினைவெல்லாம் என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஏசப்பா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உங்களுக்காக துடிக்குதப்பா. நினைவெல்லாம் நடி என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. கரைகளை தட்டி அப்பா உயர்த்தலாம் அப்பா. நினைவு இதயம் எல்லாமே உமக்கு மாத்திரம் தான் ஏசப்பாண்டவரே. நீங்க மகிமைப்படணும் ஏசப்பா. நம்ம கடைசியா சேர்ந்து ஏசப்பா பார்த்து சொல்ல போறோம். ஆசையெல்லாம் ஏசுதானே அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. ஏ ஆசையெல்லாம் ஏசப்பாதானே அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. நீங்க நடத்துறதுக்காக நன்றி, நீங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பாண்டவரே. உயர்த்துகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம் அப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுகிறேன் ஆண்டவரே. கேட்கிற வார்த்தைகளை நீங்க பேசுங்க, நீங்க மகிமைப்படுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமா இந்த இன்டர்னல் லவ் எபிசோட் 3 மூலமா எங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஏசப்பா எப்பயுமே எனக்கு பிடிச்ச வார்த்தை, ஏசப்பா எப்பயுமே என் கூட இருக்கிற எனக்குள்ள இருக்காரு, எனக்குள்ள வாசமா இருக்கிறதுனால அப்ப அதே ஏசப்பா தான், அதே எனக்குள்ள இருக்கிற அப்பா தான் உங்களுக்குள்ள இருக்காரு. அதே அப்பா ஒரு மக்கள் மனமகிழ்ச்சி வச்சிருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம்னா நம்ம கடந்த கடைசியில நம்ம பார்த்திருந்தோம், போன எபிசோட்ல பார்த்திருந்தோம் விசுவாசம். ஆமென். விசுவாச அப்ப நித்திய வாழ்வாடையணும்னா முதலாவது விஷயம் விசுவாசம் நம்ம பார்த்திருந்தோம். அது குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்திருந்தோம். ஏசப்பா நடந்த அற்புதங்கள் மூலமா என்னென்ன காரியங்கள் நடந்துச்சுன்னு பார்த்தோம். இப்ப இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம்னா ரெண்டாவது விஷயம் நிலைத்திருக்கிறது, இயேசுவோடு நிலைத்திருக்கிறது, ஸ்டே வித் ஜீசஸ். ஆமென். அப்ப இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது அதுதான், ஸ்டே வித் ஜீசஸ். இயேசுவோடு ஒரு மனுஷன் எப்படி நிலைத்திருக்க முடியுங்க, அவரோட நிலைத்திருக்கணும், எப்பயுமே உறவாட முடியுமா? ஆமென். ஸ்டே வித் ஜீசஸ் அந்த ஒரு தலைப்புல நம்ம இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நீங்க கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 6:56 வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை வானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். நாம இவ்வளவு ஒரு அழகான வார்த்தைங்க. ஏசப்பா நமக்குள்ள நிலைத்திருக்கிறாரா, நம்ம அவருக்குள்ள நிலைத்திருக்கிறோமா? அப்ப எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கூட உறவாடணும்னு எதிர்பார்க்கிறார்.
ஆமென். அப்ப எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கூட எப்பயுமே நமக்குள்ள வாசமா இருக்கணும். அப்பா சொன்ன அழகான ஒரு விஷயம் இருக்கு, ஏசப்பா சொன்ன அழகான ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்ன விஷயம்னா, அவ்வளவு தூதர்கள், கோடான கோடி தூதர்கள் வந்து ஆராதிச்சுட்டு இருக்காங்க. ஓய்வில்லாம பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஏசப்பா விரும்புற காரியம் என்ன தெரியுமா? என்னோட பிள்ளை, இந்த பூமியில இருக்கிற பிள்ளை ஏசப்பான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டு அப்படியே அவரை நேசிச்சு அந்த நம்ம மத்தியில வந்து வாசம் பண்றாரு. ஆமே, நம்ம மத்தியில ஓடி வந்துடுறாரு. ஆமே, என் பிள்ளை என்ன கூப்பிட்டுட்டான், என்னோட மக என்ன கூப்பிட்டுட்டான், நம்மள நேசிச்சு நம்ம கூட உறவாடுற விரும்புற ஒரு நல்ல ஏசப்பா. ஆமே, என் பரலோகத்துல இருக்கிற நம்மளோட ஏசப்பா. ஆமே, அவர் நம்மளோட ஏசப்பா. ஆமே, நம்ம கூட உறவாட வந்து விரும்ப வாஞ்சியா காத்துட்டு இருக்காரு. ஆமே, அப்ப ஏசப்பா என்ன எதிர்பார்க்கிற காரியம், அந்த ரெண்டாவது விஷயம், நித்திய வாழ்வாடுறதுக்கு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவருக்குள்ள நிலைத்திருக்கணும். அவரோடு வாழ்ற ஒரு அனுபவத்தை ஏசப்பா எதிர்பார்க்கிறாரு. ஆமென். கடந்த எபிசோட்ல நம்ம பார்த்தோம், ஒரு அற்புதத்தை பத்தி பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சீஷர்கள் அப்பத்தை சாப்பிடலான்னு தூக்கிட்டு போலான்ட்டு பாத்துட்டு இருப்பாங்க. அந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். இப்ப அதோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஏசப்பா என்ன சொல்லிட்டாரு, இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, நம்ம இப்போ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த மாதிரி தூக்கிட்டு போய் ஏசப்பா ராஜாவை உட்கார வச்சுக்கலாம், எப்பயுமே சோறு போட்டுருவாரு, எப்பயுமே இது கிடைச்சிரும்ட்டு எதிர்பார்த்தாங்க. ஊர்ல இருக்க எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டுட்டு வர வந்துட்டாங்க. கப்பல் ஏறி தேடி வந்துட்டாங்க. கப்பர்நகூமுக்கே வந்துட்டாங்க. தேடி வந்துட்டு ஏசப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், ஏசப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. இதயத்தை அறிந்த தேவன் கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க அற்புதத்தை பார்த்து வரல, நீ நேசிச்சு வரல, வெறும் சாப்பாடுக்காக தான் வரீங்கன்ட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப இப்ப இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த நித்திய ஏசப்பா சொன்ன காரியங்களை வச்சு நித்திய வாழ்வு அடைய நாங்க என்ன பண்ணணும்னு ஏசப்பா முதல்ல சொன்னது, நீ விசுவாசினப்பான்னு சொன்னாரு. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறோம், நிலைத்திருக்கிறது, கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிற காரியங்களை பார்க்க போறோம். அப்ப அப்படி சொல்லிட்டு அப்பா என்ன சொல்றாரு, நம்ம அந்த எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். எக்ஸாம்பிள்ல விசுவாசின்னு சொல்லிட்டாரு. விசுவாசின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ஊமையை சொல்றாரு. என்ன சொல்றாரு நம்ம பார்க்கலாம். யோவான் அதே 6ஆம் அதிகாரம் 32வது வசனம் நம்ம வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்தார் என்று மெய்யாவே மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஒரு ஓமையா சொல்றாரு, பிதா வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காருப்பா, ஒரு அப்பத்தை கொடுத்திருக்காருப்பான்னு சொன்னோம். இவங்க இன்னும் அந்த மைண்ட் செட்ல இருந்து மாறல. அவர் விசுவாசின்னு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமே இன்னும் அந்த மைண்ட் செட்ல இருந்து அவங்க மாறல. என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே நம்ம கீழே வாசிப்போமே, 33வது அதிகாரம் நம்ம வாசிப்போமே. அப்பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்க, ஏசப்பா இந்த அப்பத்தை நீங்க எப்பயுமே இந்த புசி கொடுக்கணும், அதை நம்ம ரீட் பண்ணலாம். அப்பொழுது அவர்கள், ஆண்டவரே இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். என்ன எதிர்பார்க்கிறாங்க, ஆண்டவரே இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தரணும், ஏசப்பா இந்த சாப்பாடு தான் ஏசப்பா எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்ட்டு செம சாப்பாடுட்டு போய் உட்காந்து பாஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ்டர் எப்பயுமே இந்த மீட்டிங் நடந்தா நல்லா இருக்கும் பாஸ்டர், எப்பயுமே இந்த உபவாச கூட்டம் நடந்தா செமையா இருக்கும் பாஸ்டர், எப்பயுமே இருந்தா நல்லா இருக்கும்ட்டு அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த பாஸ்டர்ல சொல்றாங்க. இப்ப ஏசப்பட்ட இந்த சீசர்கள் சொல்றாங்க. அப்ப ஏசப்பா என்ன சொல்றாருன்னு பாக்கலாமா? அடுத்து நம்ம பார்த்தோம்னா 35 பார்த்தோம்னா, ஏசப்பா அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஏசப்பா வந்து பயங்கரமா வெளிப்படுத்துறாரு. ஏசப்பா அந்த மறை பொருளை வெளிப்படுத்துறாரு. அப்ப அந்த சீசர்கள் இருந்த சீசர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஜீவாப்பும் நானே சொன்னோம், அவங்களுக்கு அப்படியே ஒரு இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம என்ன நினைக்கலாம்னா, அந்த இடத்துல என்ன நினைக்கணும்னா, கூட தூக்கிட்டு வந்த பாத்திரம் எல்லாம் டப்பு 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 கீழே விழுது. அவன் என்ன பண்ணாரு, இன்னைக்கு அற்புதத்தை பண்ணுவாரு. அடுத்து அவங்க பாத்துருக்காங்க, சீசர்கள் 12 கூட எடுத்தவங்க ஒரு ஆளாச்சு பாத்துருப்பாங்க, மீத 12 கூட எடுத்தது. அப்ப எடுத்ததை பாத்துருக்கலாம். அப்ப அடுத்த நாள் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பக்கத்துல சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பாத்திரம், கேரியரு, கேரி பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அப்பதை போடுவாரு, நம்ம மிச்சத்தை எடுத்து நம்மளும் எடுத்துட்டு போயிடுவோம், நம்மளும் சீசர் தானே எடுத்துட்டு போயிடலான்ட்டு வந்துட்டாங்க. பட் அப்ப ஏசப்பா ஜீவப்பம் நானேன்னு சொல்றோம், இருக்கிற பாத்திர சவுண்ட் எல்லாம் கீழே விடுது. ஏன்னா உடஞ்சிட்டாங்க, உள்ள உடஞ்சிருச்சு, சாப்பாடு கிடைக்காதுட்டு உள்ள உடஞ்சி பாத்திரம் எல்லாம் கீழே விடுது. டப்பு டப்புன்னு நிறைய பாத்திரம் ஒரு சவுண்ட் கேக்குது. அப்ப
நம்ம ஏசப்பா சொல்றாரு, அழகா சொல்றாரு, ஜீவாப்பம் நானேப்பா. ஏசப்பா என்ன அந்த நம்ம கம்யூனியன் எடுக்கிறப்ப நம்ம பார்த்திருப்போம், கம்யூனியன் எடுக்கிறப்ப திருவிருந்து எடுக்கிறப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம கேட்டிருப்போம். ஜீவாப்பம் நானே, என் பிதாக்கள் வளர்ந்தது புஸ்தம் மண்ணா போல நான் கொடுக்கும் அப்போ மெய்யான போஜனமா இருக்கிறது, மெய்யான பானமா இருக்கிறது. அப்ப அதுல என்ன நம்ம கத்துக் கொடுக்க விரும்புறாருன்னா, அவர் நமக்குள்ள வந்துடணும்னு விரும்புறாரு. அவர் நமக்குள்ள வந்து அவர் நம்ம ரத்தத்தோட கலந்துடணும், நம்மளோட உறவாடணும், ஒவ்வொரு அணுவா ஏசப்பா நம்மளோட உறவாடணும்ட்டு அவ்வளவு நேசங்க அவருக்கு, அவ்வளவு பாசம். அப்படியே அந்த பாசம் அவர் பாசத்தை நினைச்சா அவர் அப்படியே பொங்கி வழி அவர்கிட்ட. அப்ப அதை நம்ம வந்து ஏசப்பாட்ட நம்ம அந்த அன்பை எதிர்பார்க்கணும்னு அவருக்கு நினைக்கிற, நம்மளோட நம்ம உயிரோட கலந்துடணும்ட்டு ஏசப்பா எதிர்பார்க்கிறாரு. ஆமென். அவர் எதிர்பார்க்கறது தப்பே இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்காக பலியானாரு, நம்மளுக்காக நீ நல்லா இருக்கணும் தான் அவரு அந்த சிலுவையில அடிபட்டாரு. ஆமென். அப்ப ஏசப்பா சொல்றாரு, ஜீவாப்பம் நானே நிலைத்திருக்குன்னு சொன்னையும் இவங்க அந்த பாத்திர சவுண்ட் எல்லாம் கேட்டு கேட்டு உடஞ்சு மனசெல்லாம் உடஞ்சு போயிட்டு என்ன சொல்றாங்க, 42 வாசி பார்த்தோம்னா தெரியும், இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவர் எப்படி நம்மள பசி கொடுப்பாருன்ட்டு ஆரம்பிச்சிருச்சு. முருமுருக்கு இதயத்துல கஷ்டமாயிருச்சுல, சாப்பாடு போச்சுல, வடை போச்சுல, சாப்பாடு அப்போ மீன் எல்லாம் போயிருச்சுல, இதயத்துல கஷ்டமாயிருச்சான். கஷ்டமானோனையும் அவர் அவ்வளவு பெரிய காரியத்தை ஜீவாப்பம் நானே சொல்லிட்டு இருக்காரு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் யோசேப்பின் குமாரனாதான், இவர் எப்படி நம்மள கொடுப்பாருட்டு அவங்களோட சுயம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. சுயம் வெளிப்பட்டுட்டு யோசேப்பின் குமாரன் அல்லவான்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம கீழே பார்த்தோம்னா ஏசப்பா அப்படி அவங்க முறுமுறுக்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன சொல்றாரு, 44 வாசிக்கிறோம். ஒரு அழகான வார்த்தைங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அந்த வார்த்தை. யோவான் 6:44 நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்றாரு, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாள் நான் அவனை எழுப்புவேன். ஆமென். அப்ப நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அந்த பிதா, எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. நம்ம ஏசப்பா நம்மளோட அப்பா எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. உங்களை என்னை தெரிந்து கொண்டு இழுத்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரா. நீ எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் அந்த இடத்துல அவர் கருத்தை விடவே இல்லைங்க. அவர் இழுத்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. நீ எவ்வளவு தூரம் நீ கஷ்டப்படுத்திருப்ப, எவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்படுத்திருப்போம், எவ்வளவு தூரம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பண்ணிப்போம். அப்படி அவர் வந்து நம்மளை வந்து தேடி வந்தார், நம்மளை தேடி வந்து நம்மளை இழுத்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. எதுக்கு உட்கார வச்சிருக்காரு, அவர்ல நம்ம நிலைத்திருக்கணும், அவரோட வாழணும். என் பிள்ளை என்னோட வாழணும், என் பிள்ளை என் கூட வரணும், என் கூட அந்த அவரோட சொந்த வீட்டுல. நம்ம எங்கதான், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, நம்ம எங்கதான் நம்ம போய் வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு அவங்க ஒரு தகப்பன் வீடு தான் எப்பயுமே நினைவுல இருக்கும். எப்பயுமே நம்ம நினைவுல இருக்கும். நம்ம தகப்பன் வீட்டுல போனா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், நம்ம தகப்பன் வீட்டுல போனா சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். இந்த வேலை குறிச்சு டென்ஷன் இருக்காது, அது குறிச்சு இந்த குறிச்சு எதுவுமே இருக்காது. எல்லாமே தகப்பன் பாத்துக்குவாரு. சந்தோஷமா போய் நம்ம ரிலாக்ஸ் பண்றது கூட நம்ம போவோமே. நிறைய வெக்கேஷனுக்கு இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தூர தேசத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க சொந்த வீட்டுக்கு போவாங்க, சொந்த தகப்பன் வீட்டுக்கு போவாங்க, தாய் வீட்டுக்கு போவாங்க. ஆமென். அப்ப அதே நம்ம இந்த உலகபுரமான காரியத்துல அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கும் போது நம்மளை படைச்சு, நம்மளை நேசிச்சு, அணுவா இன்ச்சு பை இன்ச்சு அவரை போல அழகா நம்மளை படைச்சு, எல்லாரும் பியூட்டிஃபுல்லா படைச்சு நம்மள இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. அவரோட அன்புல நம்ம இழுத்து உட்கார வச்சிருக்காரு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்ம அவர் கூட இருக்கணும், அவரோட வாசம் பண்ணணும். அவர் விரும்புற நம்மளை தேடி எதுக்கு வந்தாரு, என் பிள்ளை என் கூட இருக்கணும், என் பிள்ளை இந்த உலகத்தின் போராட்டத்தெல்லாம் ஓடி ஜெயித்து முடிச்சு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் கூட வந்து என்னோட வீட்டுல இருக்கணும், என்னோட அந்த பரலோகத்துல என் வீட்டுல என் கூட என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், நித்திய சந்தோஷமா. பரலோகத்துல இருக்கிறது அந்த நித்திய வாழ்வுன்றது வந்து நித்திய சந்தோஷம், எப்பயுமே இட்டர்னல் ஹாப்பினஸ், எப்பயுமே சந்தோஷம். ஆமென். அப்ப ஏசப்பா கூட இருக்கிற சந்தோஷம் தானே நீங்க அனுபவிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஏசப்பாவை நேசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அனுபவிச்சிருப்பாங்க. ஏசப்பா கூட இருக்கிறது ஒரு தனி மன மகிழ்ச்சினா, ஒரு தனி சந்தோஷம் தான். அவன் அப்ப இந்த சீசர்கள் என்ன பண்றாங்கன்னா முறுமுறுத்து என்ன பண்றாங்க. அப்ப ஏசப்பா ஜீவாப்பம் நானிட்டு 48 இருந்து 58 வரைக்கும் வாசி பார்த்தோம்னா நம்ம தெரியும். அவன் தெரிஞ்சு சொல்ற ஒரு பெரிய ஒரு நேசிச்சு சொல்றாரு, அவங்களோட நிலைத்திருக்கணும், அவங்களோட கலந்துருக்கணும், உங்க ரத்தத்தோட ரத்தமா நான் இணைஞ்சிருக்கணும் பாட்டு அப்பா சொல்றாரு. அப்ப இவங்க சீசன்ல என்ன பண்றாங்க, சாப்பாடு எல்லாமே போயிருச்சுல, அவங்க ஆழ்ந்த வருத்தத்துல இருக்காங்க, பெரிய துக்கத்துல இருக்காங்க. சாப்பாடு நல்ல மீன் எல்லாம் போயிருச்சு. இப்ப என்ன வருத்தம்னா அவங்களுக்கு இது கூட கூட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அடுத்து வந்து சட்டையை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடி உழுது கன்ஃபார்மா, வீட்டுக்கு போனா கன்ஃபார்மா அடி உண்டு. அப்ப நினைக்கிறாங்க கூட்டு வந்தனுக்கு பதில் சொல்லணும், பல காரியங்கள் அப்படியே இந்த உலகத்தின் காரியங்களை குறிச்சே யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சு என்ன பண்றாங்க பாக்கலாம். 69 பார்த்தோம்னா அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட போது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்கணும்,
இத போய் யார் கேட்பாங்க? வந்தீங்களா, நீங்க நன்மை சாப்பாடு கொடுத்தீங்களா, இன்னைக்கு இன்னைக்கு தேவையான காரியங்களை பண்ணீங்களா, கார் கொடுத்தீங்களா, வீடு கொடுத்தீங்களா, வந்தோமா போனோமா, இத போய் யாரு கேட்பா? இந்த உபதேசம் ரொம்ப கஷ்டமான உபதேசம். ஏசப்பா நேசிச்சு உங்களோட உறவாடுன்னு சொல்றது அது கஷ்டமான உபதேசமாங்க அப்படின்ட்டு அந்த சீசன் சொன்னாங்க. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்ப ஏசப்பா எப்படி பாக்குறாங்கன்னா, வெறும் நம்ம எல்லாம் எப்படி பாத்துட்டு இருக்கோம்னா, பாக்குறவங்க ஜனங்களால எப்படி பாக்குறாங்கன்னா, வெறும் ஒரு பணம் காய்க்கிற மரம் மாதிரி பாத்துட்டு இருக்காங்க, கனி கொடுக்குற மரம் மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. போறோம், புடுங்குறோம், வரோம், போறோம், அங்க ஏசப்பா பணத்தை கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, வரோம். அவர் எதிர்பார்க்கறது அது இல்லைங்க. அவர் எல்லாமே தரேன்ட்டாரு. என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் என்ன தேடுப்பா, நான் ஒன்ன என் கூட வச்சுக்கோப்பா, நான் உனக்கு எல்லாமே தந்துருவேன்ப்பா, நீ அதை குறிச்சு கவலைப்படாதப்பா, இன்னைக்கான நாளுக்கு நான் உன் கூட இருக்கணும்ப்பா, நான் உன் கூட இருக்கணும் அவர் ஆசைப்படுறாரு. அவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்க நீ ஆசைப்படுப்பா, நம்ம ரெண்டு பேரும் நேசிக்கலாம்ப்பா, நம்ம ரெண்டு பேரும் பிராங்கா சொல்லணும், நம்ம நேசிச்சு நம்ம லவ் பண்ணலாம்ப்பா. ஒரு அப்பா பிள்ளை உறவு, அந்த பாசமான உறவு அவர் அதை எதிர்பார்க்கிறாரு. ஆனா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, உலகப்புறமான அப்பாட்ட போயிட்டு டாடி 100 ரூபா கொடுங்க, டாடி 200 ரூபா கொடுங்க, டாடி 300 ரூபா கொடுங்கன்ட்டு போயிட்டு வர அந்த காசுக்கு மாத்திரமே நம்ம போயிட்டு இருந்தோம்னா, அப்ப உலகப்புறமான அப்பா என்ன நினைப்பாரு? ஒரு அன்பா ஒரு வார்த்தை பேச மாட்டேன்னு எவ்வளவு கோவம், எவ்வளவு கடுப்பு இருக்கும், எவ்வளவு எரிச்சல் இருக்கும். ஆனா நம்ம அப்பா எல்லாத்தையும் சகிச்சு திரும்பி நம்மளை தேடி வந்துட்டு இருக்காரு. என் பிள்ளை, என்னோட பிள்ளை அழிஞ்சு போயிடக்கூடாது, என் பிள்ளை என் கூட வரணும், என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளை எப்பயுமே மனமகிழ்ச்சியா இருக்கணும், என் பிள்ளை எல்லா ஆசீர்வாதத்தாலையும் நிரப்பி வாழணும், என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு அப்பா எதிர்பார்க்கிறாரு. அப்பா அன்புல எதுவுமே எதிர்பார்ப்பே இல்லை. என்ன அவர் எதிர்பார்க்கிறாருன்னா, என் பிள்ளை என்னை நம்பி என்னை விசுவாசி எனக்குள்ள இருக்கணும், என் கூட இருக்கணும், நல்லா பரிசுத்தமா இருக்கணும்ட்டு அப்பா எதிர்பார்க்கிறாரு. ஆனா இந்த சீசர்கள் பாக்குறோம் என்ன பண்றாருன்னா, சாப்பாடு கிடைக்கல, அது கிடைக்கலன்னு சரியான கோபத்துல இருக்காங்க, முறுமுறுத்துட்டு இந்த உபதேசத்தை போய் யார் கேட்பா? பாத்தீங்களா, இந்த உபதேசத்தை போய் ஏசப்பா நேசிக்கிறது சொன்ன தப்பா, உங்களோட கலந்து கொண்டு உங்களோட உள்ள உறவாடணும், உங்களோட சரீரமா இணைச்சிடணும், உங்களோட வாழணும்னு ஏசப்பா நினைக்கிறாரு. அதை ஏசப்பா வெளிப்படுத்துறப்ப இவங்க இது கடினமான உபதேசம் சொல்லிட்டு முறுமுறுத்து அநேகர் போயிடுறாங்க. அப்ப திரும்பி கடைசி ஏசப்பா சொல்றாரு, இன்னொரு விஷயம் கூட சொல்லி பாக்குறாரு ஏசப்பா. 65 பார்த்தோம்னா, ஒருவனின் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவன் அப்ப அவங்க போய் கோவிச்சுட்டு போறாங்க. ஏசப்பா சொல்றாரு, நீங்க உங்களுக்கு கண்டிப்பா பிதா இழுத்து கொள்ள விட்டா நீங்க என்கிட்ட வரமாட்டீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்கள விடுங்களே, நம்ம வாழ்க்கையை பார்ப்போமே. ஏசப்பா உங்களை என்னை தேடி வந்தாரா, நேசிச்சாரா, நம்ம பாவத்துல கிடந்தோமா, அவர் பிரியமில்லாத காரியத்தை பண்ணிட்டு இருந்தோமா, அப்ப நம்மளா போனோமா, அவர் தேடி வந்தாரா, தேடி வந்து இழுத்து கொண்டாருல, அந்த அன்புல இழுத்து கொண்டு உட்கார வச்சாருல. அப்ப அது எவ்வளவு பெரிய நேசங்க, அதை புரிஞ்சுக்கணுங்க. நம்ம அவரோட அன்பை புரிஞ்சுக்கவே முடியாது. அவ்வளோ அளவற்ற அன்பு, அவ்வளவு பாசம், அவ்வளவு நேசம். நம்ம அப்பா ஏசப்பா என்ன உரிமை பாருங்க, என்னோட அப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன் சார். எல்லாரும் சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்களோட உறவாட நேசப்பா, நான் உங்களோட நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்களை நிலைத்திருக்கிறேன் அப்பான்ட்டு ஏசப்பா நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆமென். அப்ப அதுல பாக்குறோம், எல்லா சீசர்களும் போயிட்டாங்க, நிறைய பேர் போயிட்டாங்க. இந்த 12 பேர் மாத்திரம் நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு இருக்கிறப்ப ஏசப்பாக்கு ஒரு சோகம் ஆயிடுச்சு. என்னை நேசிக்க மாட்டாங்களே, என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்களே, இந்த இவ்வளவு பெரிய காரியத்தை நான் சொல்றேன், கடினமான உபதேசம் சொல்லிட்டு போறாங்களேட்டு கொஞ்சம் வருத்தம் இருக்குங்களே. யாருக்குனாலும் சொந்த பிள்ளை விட்டுட்டு போனா எப்படி இருக்குங்க? எல்லாமே சொந்த பிள்ளைங்க. அங்க போன சீஷர்கள் எல்லாமே ஏசப்பாக்கு சொந்த பிள்ளைங்க. எல்லா ஆத்மாவும் அவரோடதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமென். இப்ப எல்லா ஆத்மாவும் அங்க போன சீஷர்களும் அப்ப எப்படி இருந்திருக்கு ஏசப்பாக்கு? ஏன் பிள்ளை போறான்ட்டு எல்லாரும் பார்த்து வருத்தப்பட்டு வராங்க. அந்த 12 சீசர்கள் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் லெவல் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இந்த உபவாச கூட்டத்துல சாப்பாடு கிடைக்கலன்னு சொன்னோடனே எல்லாருமே கோச்சிட்டு போயிட்டாங்க. கோச்சிட்டு போனோடனே இப்ப அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்காங்க. அசிஸ்டன்ட் பாஸ்டர் எப்படி இருந்திருப்பாங்க? எது சொல்லவும் முடியாது, வாயில வச்சுக்கவும் முடியாது, அப்படியே அந்த நிலைமையில இருந்திருக்கலாம். ஆனா இங்க ஒரு பாஸ்டர் என்ன சொல்றாரு, அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்ன பண்றாரு, வாசிக்கலாம். நம்ம அதுல வாசிச்சு இயேசு 67 யோவான் 6:67 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? ஏசப்பா அப்படியே கேட்கிறாரு, ரொம்ப வருத்தப்பட்டு, இதயத்துல வருத்தப்பட்டு கேட்கிறாரு, என் பிள்ளை நீங்க 12 பேர் இருக்கீங்களப்பா, இவ்வளவு நாள் கூட இருந்தீங்க, நீங்களும் போக மனசா இருக்கீங்களா? அதேதான் ஏசப்பா உங்களை என்னை பார்த்து கேட்கிறாரு.
நீயும் போக மனசா இருக்கியா? அவர் அவ்வளவு தூரம் நம்மள அன்புல நேசிச்சு பாசத்தை காட்டி உன்னோட கஷ்டத்திலையும் உன்னோட துன்பத்திலையும் நீ அழுத நேரத்திலையும் நீ சந்தோஷமா இருந்த நேரத்திலையும் எல்லா நேரத்திலையும் உன கூட உன்னை கைவிடாம பிடிச்சிட்டு உன் மரண இதில் பள்ளத்தாக்குல நீ நடக்கிற வேலையில உன் கரத்தை பிடிச்சு நடத்தி உன் வாழ்க்கையை உசுரோட இவ்வளவு நேரம் காத்துட்டு வந்த ஏசப்பாக்கு நம்ம எப்படி தேடுறோம்? நம்ம நித்திய வாழ்வை நம்ம அடையறதுக்கு எதுவான பாத்திரமா நம்ம தேடுறோமா? நம்மளே நம்ம ஆராய்ச்சி பார்த்துக்கிறோம். விசுவாசிக்கிறோமா? நம்ம விசுவாசம் எதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு? விசுவாசிக்க சொல்றோம். நம்ம விசுவாசத்துல கிரிய இருக்கா? உண்மையா நேசிச்சு விசுவாசிக்கிறப்ப இல்ல ஏசப்பா ஏதாச்சும் தருவாருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். விண்ணப்பிக்கலாம், எவ்வளவு நாள் விண்ணப்பிக்கலாம். ஆனா ஏசப்பா நேசிச்சு ஒரு வார்த்தையாச்சும் பேசுறியா? ஏசப்பா எனக்கு காரை கொடுங்க, ஏசப்பா எனக்கு சோற கொடுங்க, ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை பண்ணணும், இந்த காரியம் நடக்கணும், எனக்கு கல்யாணம் நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணுமே நம்ம கேட்டுட்டே இருக்கோமே தவிர அவர்கிட்ட என்ன உங்களுக்கு என்ன வேணும் ஏசப்பான்னு ஒரு வார்த்தையாச்சும் நம்ம கேட்டிருக்கோம். ஒரு டைம் ஆச்சு அவர்கிட்ட கேட்டிருக்கோமா? நீங்க என்ன ஏசப்பா எதிர்பார்க்கறீங்க? நிறைய பேர் கேட்க மாட்டோம். ஏசப்பா இதயத்தை புரிஞ்சுக்கவே மாட்டோம். அவர் இதயத்தை புரிஞ்சு நடந்திருக்கோமா? இன்னைக்காச்சும் ஒரு நாள் ஏசப்பாட்ட ஏசப்பா உங்களுக்கு என்ன ஏசப்பா வேணும்? இவ்வளவு நாள் என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்க ஏசப்பா. நான் பிறந்த நாள் முதல்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அதுக்கு முன்னாடியே நீங்க அறிஞ்சிருக்கீங்க. தாயின் கருவுல அறிஞ்சிட்டு இவ்வளவு நாள் ஆண்டவரே என்ன உசுரோட காத்திருக்கீங்க, வாழ வச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஏசப்பா வேணும்? ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்க, ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா? அப்ப எதிர்பார்க்கறது அதுதான், என் பிள்ளை என்னோட நிலைத்திருக்கணும். அப்ப இந்த வருத்தப்பட்டு கேட்கிறாரு சீசர்கிட்ட, நீங்களும் போக மனசா இருக்கீங்களாப்பா கேக்குறப்ப அப்ப ஒரு பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, அழகான வார்த்தை சொல்றாரு. யோவான் 6:68 வாசிக்கலாமே. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரை யாரிடத்தில் போவோம்? நித்திய வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்ப புடிச்சிட்டாரு, ஐஸ் வச்சுட்டாரு. ஏசப்பா யார்கிட்ட போவோம்? ஏசப்பா வசனம் வார்த்தை உங்ககிட்ட இருக்கிற ஏசப்பா ஜீவ வார்த்தை. அப்பா மன்னான்னு சொன்னது என்ன தெரியுமா? ஜீவ வார்த்தை, ஜீவ அப்பம்ன்றாருல. இந்த அப்பன் எதை குறிக்கிறதுமா? அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை உனக்கு உசுரை கொடுக்கும். இந்த வார்த்தை உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். இந்த வார்த்தை உன்னை அவர்கிட்ட கூட்டு போகும், அவரோட உறவாட வைக்கும். அப்பா கொடுத்த வார்த்தை இந்த லவ் லெட்டர். இது லவ் லெட்டருங்க. அப்பா எழுதிட்டு போன, அப்பா தூர தேசத்துல இருக்காருன்னு வச்சுக்கோமே. ஒரு நல்ல ஒரு நேசம் அப்பா தூர தேசத்துல இருந்து நமக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. கண்டிப்பா உன்னை பார்க்க வருவேண்டா, நீ எனக்கு கூட இருக்கிறவன்டா லெட்டர் போறான்னு வச்சுக்க. அந்த லவ் லெட்டருங்க. இந்த ஜீவ வசனம் தான் உங்கள்கிட்ட இருக்கலாப்பா. உங்களை விட்டு நான் எப்படி ஏசப்பா போவேன்? உங்களை விட்டு எப்படி ஏசப்பா போவேன்ட்டு நேசிச்சு யோவான் பேசுறாரு. அப்ப நேசிச்சு பேசணும். நம்ம அப்பாட்ட எதிர்பார்க்கிற அதுதான். அப்பாட்ட நம்ம சும்மா வெறும் காரியங்களுக்காக நம்ம தேவைகளுக்காக மாத்திரம் போகாம அப்பா இதயத்தை அறிஞ்சு, அப்பா உங்களுக்கு என்ன வேணும் ஏசப்பா, உங்களுக்கு ஆண்டவர் உங்க இதயத்தை அறிஞ்சு நடக்கிற பிள்ளையா இருக்கணும். ஒரு அப்பா பிள்ளை உறவை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவரோட நிலைத்திருக்கணும். நானும் அவர்கள் நிலைத்திருக்கிறேன், அவன் என்னோட நிலைத்திருக்கிறான். அதுதான் உசுரோட நான் கலந்துடுறேன்ப்பா. நீ எனக்குள்ள நிலைச்சிருந்திருப்பா, நானும் உனக்குள்ள நிலைச்சிருப்பேன்ப்பா. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம்ப்பா. நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல, நம்மளோட சொந்த வீட்டுல. அப்பா அவருக்கு தனியா ஒரு வீடு கட்டிக்கலைங்க. உங்களுக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணவே போயிருக்காரு. அவரோட சொந்த வீட்டுல வாழணும்ட்டு என் பிள்ளை என் கூட வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஆமென். அப்ப சொல்றாரு, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நீர் ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து நாங்கள் விசுவாசத்தும் அறிந்தும் இருக்கிறோம். ஏசப்பா சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தான் ஏசப்பா உண்மையான கிறிஸ்து, உண்மையான என் அப்பா நீங்க தான் ஏசப்பா, உண்மையான ஏசப்பா இயேசு கிறிஸ்து நீங்க தான் ஏசப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம், அதை நாங்க அறிஞ்சும் இருக்கிறோம். அறிஞ்சிருக்கீங்களா ஏசப்பாவை? ஏசப்பா எவ்வளவு தெரியும் உங்களுக்கு? எவ்வளவு தூரம் ஏசப்பாவை பத்தி தெரியுங்க? ஏசப்பா இதயத்தை பத்தி தெரியுமா? ஏசப்பா நம்மளை குறிச்சு என்ன நினைச்சிட்டு இருக்காரு தெரியுமா? ஏசப்பாவோட தனிப்பட்ட உறவாடுற அனுபவம் இருக்கு. அவர்கிட்ட என்னைக்காச்சும் கேட்டிருக்கோமா? நீங்க உங்களுக்கு என்ன வேணும் ஏசப்பா? அப்ப ஏசப்பா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவரோட உறவாடணும். எல்லா பிள்ளையும் அவரோட உறவாடணும், அவர்கிட்ட பேசணும். அவர் நம்மகிட்ட பேசணும்னு காத்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம அவரை பேசவே விட மாட்டோம். ஏதோ நம்ம போயிட்டு ஏதோ உளறிட்டு வந்துடுறோமே தவிர, அப்ப என்னைக்காச்சும் உட்காந்து ஐ லவ் யூ ஏசப்பா என்னைக்காச்சும் சொல்லிருக்கீங்க? அப்ப கேக்குறாரு, நீங்களும் போக மனசா இருக்கீங்களான்னு நம்மளை பார்த்து கேட்கிற அந்த கேள்வி எப்பயுமே நம்மளுக்குள்ள இருக்கணும். சரி, இப்ப ஏசப்பா நம்மளை குறிச்சு என்ன நினைச்சிட்டு இருப்பாருங்க? உங்க
உங்க வாழ்ற வாழ்க்கை ஏசப்பா கூட உறவாடுறீங்களா? அப்ப ஏசப்பா என்ன நினைச்சிட்டு இருப்பாருங்க? இப்ப நான் நம்ம ஏசப்பா கூட இருக்கோம், ஏசப்பா டெய்லி நம்ம கூட பேசிட்டு இருக்கோம். அப்ப என்ன நினைச்சிட்டு இருப்பாருங்க? என் பிள்ளை என் கூட பேசிட்டு இருக்கான், என் பிள்ளை என் கூட பேசிட்டு இருக்கான். பரலோகமே சந்தோஷப்படுமாங்க. அவ்வளவுதான் பிதா பக்கத்துல உட்காந்துட்டு அவ்வளவு தூதர்கள் முன்னாடி என்ன பேசிட்டு இருந்திருப்பாரு? என் பிள்ளை திரும்பிடுவான், என் பிள்ளை திருந்திடுவான், என் பிள்ளை அந்த தப்பை இனிமே பண்ண மாட்டான், என் பிள்ளை என்ன நேசிப்பான்ட்டு அவ்வளவு தூதர்கள் முன்னாடி அவர் வெக்கமே படாம ஏசப்பாட்டு அவரோட அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காருல்ல, என் பிள்ளை வந்துருவான், என் பிள்ளை வந்துருவான். அப்ப அவர் நம்மள சந்தோஷமா வச்சிருந்தாருல, நம்மள எல்லா கஷ்டத்திலையும் இன்பத்திலையும் துன்பத்திலும் நம்மளை நேசிச்சு நம்மள நடத்தினாருல, அவர் நம்மள சந்தோஷமா வச்சுட்டாருல. நம்ம அப்பாவை திரும்பி நம்ம அப்பாவை எப்ப சந்தோஷமா வச்சிருந்திருக்கோம்? ஒரு நாள் நேசிச்சு வழி நடத்தின அப்பா நம்ம கூட இருந்திருக்காரு, நம்ம கூட உறவாடிட்டு இருக்கிற அப்பாவை பிள்ளையா நம்ம அப்பாவை நம்ம உலகப்பிரமான ஒரு பிள்ளை என்ன நினைப்பான்? என்னோட அப்பாவை நல்லா பாத்துக்கணும், அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். அப்ப என்னை உன்னை அணுவா படைச்ச அழகுபடுத்தி இந்த உலகத்துல அனுப்புன அப்பாவுக்கு அந்த ஆசை இருக்காதாங்க? அந்த ஆசை அவர் எதிர்பார்க்கிறாரு, அப்பாவை நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும். இப்ப நம்ம அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, அவருக்குள்ள விசுவாசித்து அவருக்குள்ள நம்ம நிலைத்து இருக்கிறப்ப அப்பா இப்ப எப்படி ஃபீல் பண்ணாரு நம்ம யோசிச்சு பாக்கலாமே. யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அப்பா ஃபீல் பண்றது. அதே இப்ப நம்மளுக்காக பரிந்து பேசிட்டு அப்பா எப்படி பரிந்து பேசிட்டு இருக்காரு? என் பிள்ளை இருக்கான், அங்க பாருங்க, என் பிள்ளை இருக்கான், என் பிள்ளை நேசிச்சு என்ன பேசிட்டு இருக்கான், என் பிள்ளை என்ன மனமகிழ்ச்சியா வச்சுட்டு இருக்கான், என் பிள்ளை இதயத்தின் பாரத்தை அறிஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், என் பிள்ளை என்னோட உறவாடிட்டு இருக்கான். அங்க பாத்தீங்களா, என் பிள்ளை அவர் வாய்க்கு மூச்சுக்கு 300 தடவை என் பிள்ளைன்றாரு. நம்ம என்னோட அப்பா, என்னோட ஏசப்பா நம்ம சொல்றோமா? அவரை நேசிச்சு உறவாடுறோமா? அவர்ல நிலைத்திருக்கோமான்ட்டு நம்மள ஆராய்ச்சி பார்த்துக்கலாம். இவ்வளவு நாள் நம்ம வெறும் ஒரு தேவைக்காக மாத்திரம் விண்ணப்பம் மாத்திரம் நம்ம ஜெபமா இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நம்ம ஜெபம் மாறணுங்க. அப்பாவோட தனிப்பட்டு உறவாடி பாருங்க, நேசிச்சு உறவாடி பாருங்க. அவரோட அதான் அவர் ஆசைப்படுறாரு, உன்னோட நான் உள்ள வந்துடணும்ப்பா, உன் ரத்தத்தோட கலந்துடணும். ஜீவா அப்போ நானே அதுக்குதான் சொல்றாரு, உள்ள வந்துடணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம நேசிச்சு அவரோட உறவாடணும் அவர் ஆசைப்படுறாரு. அப்ப அந்த ஆசை நம்மளுக்கு இருக்கணும். நம்மளை நேசிச்சு இவ்வளவுதான் கரம் பிடித்து நடத்தின அப்பா இப்ப நம்மளை குறிச்சு என்ன நினைச்சிட்டு போனா அது ஒரு சிந்தை நம்மள்ட்ட இருந்தாலே போதும். என் அப்பா கேளுங்க, இப்ப என்ன குறிச்சு என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம வாழ்க்கையில நம்ம பரிசுத்தமா வாழ்ந்து நம்ம கரெக்டா இருந்து கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அப்பாவோட ஈஸியா உறவாடுற அனுபவம் இருக்குங்க. நம்ம அப்பாவோட நல்லா உறவாடலாம். அப்பா நம்மள்ட்ட பேசுவாரு, நம்ம அப்பாட்ட பேசுவோம். அப்பாவோட மார்புல சாய்ந்திருக்கிற அனுபவம் இருக்கும். ஒரே ஒரு சத்தத்தை கேட்டா போதுங்க, நம்ம வாழ்க்கையே மாறிடும். ஒரே ஒரு சத்தம், அப்ப ஒரே ஒரு அடி என்ன கெட்டிப்பிடிக்க, ஒரே ஒரு தொடுதல் தான் வாழ்க்கையே மாறிடுங்க. அப்பா நேசிக்கணும். இனிமே நம்ம இவ்வளவு நாள் நம்ம வெறும் விண்ணப்பத்தை மாத்திரம் பண்ணிக்கலாம். நம்ம ஜெபங்கள் மாறி அப்பா உங்களை நான் பார்க்கணும் ஏசப்பா, உங்களோட நான் உறவாட நேசப்பான்ட்டு நம்ம கேட்க போறோம். அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி அப்பா நீ கேட்க போறோம், நேசிச்சு நம்ம பேச போறோம். அப்பா நீங்க இல்லாம இந்த பூமி எனக்கு வேணும் ஏசப்பா, நிலையான நபர் எனக்கு ஒண்ணு இருக்கு ஏசப்பா. நான் அங்க வரணும் ஏசப்பா, என்னோட சொந்த வீட்டுக்கு வரணும் ஏசப்பா. உங்களோட நான் நிலைத்திருக்கணும், உங்களோட நான் வாழணும் ஏசப்பா. நீங்க எனக்குள்ள வாழும், நான் உங்களுக்குள்ள வாழணும் ஏசப்பா. உங்களுக்குள்ள நான் நிலைத்திருக்கணும் ஏசப்பா. நீலையில்லா உலகமிது நீலைவீனில் எழுதிவிடு, இலையில்லா நீலையில்லா உலகமிது நீலைவீனில் எழுதிவிடு, நீலையான நகரம் உண்டு, நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு, நீலையான நகரம் உண்டு, நித்திய சந்தோஷம் நமக்கு
என்று நீ அறியாமல் வாழுவதே வருகையில் அவரை ஏற்றவர் மட்டும் மறுரூபமடைவாரே. நீயோ சிந்திப்பாயா சிந்திப்பாயா ஏசப்பாவை சந்திப்பாயா. நீயோ சிந்திப்பாயா சிந்திப்பாயா ஏசப்பாவை சந்திப்பாயா. எல்லாரும் சேர்ந்து நானும் சிந்திப்பேனே சிந்திப்பேனே ஏசப்பாவை சந்திப்பேனே. எல்லாரும் நானும் சிந்திப்பேனே சிந்திப்பேனே ஏசப்பாவை சந்திப்பேனே. ஒப்பு கொடுக்கலாமா? சிந்திப்பேனே நானும் சிந்திப்பேனே ஏசப்பாவை சந்திப்பேனே. ஷலரமமரியனே நானும் சிந்திப்பேனே சிந்திப்பேனே ஏசப்பாவை சந்திப்பேனே. உங்களை மாத்திரம் சிந்தித்து உங்களை சந்திக்கணும்னு ஒரு நிச்சயத்தோட ஒரு வாழ்ற வாழ்க்கையை நாங்கள் வாழணும் இயேசுப்பா. உங்களோடு நிலைத்திருக்கணும் இயேசுப்பா. I love you இயேசுப்பா. சந்திக்கணும் நாங்கள் விசுவாசத்துல நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. உங்களுக்குள்ள நாங்கள் நிலைத்திருக்கணும் இயேசுப்பா. நீங்க நடத்தி செல்லுங்க, எங்களுக்கு முன்னாடி நீங்க செய்யுங்க அப்பா. நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஏசப்பா உங்களோட இருக்காரு. God bless you. ஏசப்பாவோட நடங்க. God bless you. ஆமென்.